நாமக்கல்லில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் வீட்டில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். நாமக்கல்லில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் வீட்டிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். வங்கி ஊழியர் பிரேம்ராஜின் மனைவி, 11 வயது மகன், 6 வயது மகள் ஆகியோர் உயிரிழந்திருக்கிறார்கள். தற்கொலையா கொலையா என்பது குறித்து காவல்துறை விசாரணை நடத்தி வருகின்றனர். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் துரைசாமி. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். தாய் மற்றும் 2 பிள்ளைகள் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். பிரேம்ராஜ் எங்கிருக்கிறார்? அவரை தேடக்கூடிய பணிகள் துவங்கி இருக்கிறதா? என்ன காரணம்னு முதற்கட்ட விசாரணையில சொல்லியிருக்கிறாங்க. அதாவது கார்த்திகா, நாமக்கல் பதிநகரில் வாடகை வீட்டில் தான் வசித்து வருகிறார் பிரேம்நாத் மற்றும் மோகனப்பிரியா தம்பதியினர். அவர்களுக்கு ஒரு மகனும் 6 வயதில் மகளும் 1.5 வயதில் மகனும் உள்ளனர். இந்த நிலையில் பிரேம்நாத் தனியார் இன்சூரன்ஸ் நிறுவனத்தில் கடந்த ஓராண்டுக்கு முன்பு பணி தற்பொழுது வேறு ஒரு பணி செய்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் காவல்துறையினுடைய விசாரணையை பொறுத்தவரை முதற்கட்டமாக இந்த 3 சடலங்கள், அதாவது படுக்கையிலும் தரையிலும் 3 சடலங்கள், அதாவது தாய் சடம் படுக்கையிலும் தரையிலும் மற்ற 2 குழந்தைகள் சடலங்கள் படுக்கையிலும் கிடந்ததை மீட்டு அவர்களை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் அங்கிருந்து ஒரு தற்கொலை செய்து கொள்வதற்காக ஒரு கடிதம் எழுதி வைத்ததாக காவல்துறை தரப்பில் கூறப்படுகிறது. அந்த கடிதத்தை கைப்பற்றி விசாரித்து வருகின்றனர். பிரேம்நாத் எங்கு சென்றார் என்பது குறித்து தொடர்ந்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். அதாவது இருந்து போன மோகனப்பிரியா உறவினர் பையனை தான் உறவினர் பையன் தான் பிரேம்நாத். இந்த நிலையில் கடந்த 10 நாட்களுக்குள் 50 லட்சம் ரூபாய் அளவுக்கு ஆன்லைன் செயலி மூலம் கடன் வாங்கியதாகவும் காவல்துறை தரப்பில் கூறப்படுகிறது. இந்த கடன் பிரச்சனை தொடர்பாக தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று முடிவெடுத்து இந்த முடிவு எடுத்தார்களா, அந்த நிலையில் அவர் மட்டும் எங்கு போனார் என்பது குறித்தும் தொடர்ந்து விசாரணை எடுத்து வருகின்றனர். அவர் எங்கு சென்றார் என்பது குறித்தும் தொடர்ந்து விசாரணை செய்து வருகிறார். குறிப்பாக சம்பவத்திற்கு நாமக்கல் எஸ்பி ஆகாஷ் ஜோஷி, நாமக்கல் காவல்துறை ஆய்வாளர் கபிலன் உள்ளிட்டோர் நேரடியாக வந்து தொடர்ந்து விசாரணை செய்து அவரை தேடி வருகின்றனர். கார்த்திகா, தொடர்ந்து விவரங்களை சேகரிங்க துரைசாமி. மீண்டும் பேசலாம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி.